தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சிகள் என்னென்னு 5 கூடியவன் 7ஆம் இடத்துல மாட்டிட்டு இருக்கார். அதிர்ஷ்டத்தை நம்புவது வீண் வேலை உங்களுக்கு. ஆனால் பொறுப்புணர்ச்சி அதிகமாகும். 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது நேர்மையான வழியில் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அதுக்கான வாய்ப்புகள் வர்றது. 10ஆம் இடத்துல 10 இந்த இவர் யார் புத பகவான் வேற என்ன பண்ணுறார், அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். கொஞ்சம் டஃப்பான ஆட்சி பெறுகிறார். நான் சொன்ன பாருங்க, உங்கள் நியாயமான கோரிக்கை அதுக்கு உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சி அதுக்கு உங்களையே தலைவராக போட்டுருவாங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சாரி, நிறைய நாள் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் மிஸ்ஸே பண்ணாமல் தினசரி வந்துடுறேன். டோன்ட் வரி. அதாவது நண்பர்களே, அடுத்து வரும் அதிர்ஷ்ட பலன்கள் என்ன, எல்லாருக்குமே அந்த கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? சார் என்ன சார், ஆடி மாதம் ஆடியிலே ஆடி வருவா பெரிய பாளையத்தா, எல்லா கோயிலும் பிஸியாக இருக்குது சார், எல்லா காடும் பிஸியாக இருக்காங்க சார். ஆனால் என் கடையில் மட்டும் ஆளே வரல சார், நான் மட்டும் ஃப்ரீயாக இருக்கேன் சார். கவலைப்படாதீங்க, அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சிகள் ஒன்றுனா இட்ஸ் ஆன் தி வே. இப்போ தான் சனி பகவான் வக்கரமானார், இப்போ தான் குரு பகவான் உச்சமாக இருக்கார், சூரிய பகவான் இப்போ ஆட்சி பெறுறாரு, சுக்கிர பகவான் நீச்சம் பெறுறாரு. இந்த மாதிரி இந்த மந்த்து ஃபுல்லாக ஈவெண்ட்ஸ் மந்த் தான். இந்த ஆடி ஆவணி வந்தாலே ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் டாப்பில் வர போகிறீங்க. யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் அடைய போகிறீங்க, வெளிநாடு போக போகிறீங்க. சார் லவ் ஓகே ஆகுமாவாதா, இந்த மாதிரி பலவிதமான சந்தேகங்களுடன் பார்க்குறீங்க. உங்களுக்கான நற்செய்திகளோட ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சிகள் என்னென்னு பேசிகிட்டு இருக்கேங்க. அவ்வகையில் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். ஏற்கனவே நமக்கு 5 கூடிய யோகாதிபதி வேறு அவர். ஏற்கனவே அதிர்ஷ்டம்லாம் பிளாக் ஆகி 8ஆம் இடத்துல குரு பகவான் போய் லாக் ஆகி நிற்கிது சார். இதில் இவர் வேறு போய் 7ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது லாட்ரியில் பணம் கட்டியிருக்கேன், நான் இப்படி வரும் அப்படி வரணும்னு யோசிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் நடக்காது. இந்த ஆவாத போவாத வேலையை வேணால் சொன்னான்னா அதை கேட்காதீங்க. நிறைய பேர் இங்கேயும் ஒரு டீம் சுற்றின்னு இருக்குது. சார் வணக்கம் சார், இது என்னப்பா இது டார்ச் லைட்டியாக பாட்டி ஜாப் பண்ணுறேன், இது அந்த டார்ச் லைட்டுக்கு மேலே ஈரடியம் இறங்குது சார். டேய் நீங்களும் உன்னிங்க தான் இருக்கீங்களாடா அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த என்கிட்ட வருவாங்க நிறைய கிளைண்ட்ஸ் ஐயா கஜமுத்து இருக்குங்க ஐயா, கஜமுத்து. கஜமுத்து சதுரங்க வேட்டை படத்தில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துருப்பாங்க போல இருக்கவங்களாம். ஸோ அதனால் தயவுசெய்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு டைலமும் வரும். நீங்கள் நல்லா இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சு பார்த்தா தான் அது கஷ்டம் என்னங்கிறது தெரியும். அப்படி இருக்கிறவங்க நம்ம 1000 கோடி பற்றி பேசுறது நம்ம குழப்பறதுக்குனே ஒருத்தர் வருவான். தயவுசெய்து அவங்க கூட சேராதீங்க. தனுசு ராசிக்காரர்கள் 5 கூடியவன் 7ஆம் இடத்துல மாட்டிகிட்டு இருக்கார். அதிர்ஷ்டத்தை நம்புவது வீண் வேலை உங்களுக்கு. ஆனால் பொறுப்புணர்ச்சி அதிகமாகும். 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது நேர்மையான வழியில் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அதுக்கான வாய்ப்புகள் வர்றது போன்றவை ஏற்படும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரும். சார் நான் கஷ்டப்பட தயார் சார், இப்போ கூட தம்பி வீராட்ட சொல்லிட்டு இருந்தேன், இப்போ சொல்லிட்டு இருந்தேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ சொன்னேன், உழைச்சி கஷ்டப்படணும், உங்க கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருங்க. அதுதான் உருப்படும். என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க, ஒரே நைட்டில் பெரிய ஆளான இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. நட்சத்திர சின்னலில் வானம் எட்டி பார்க்க, அதெல்லாம் படத்தில் தான் எட்டி பார்க்கும். நிஜத்தில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டால் தான் முன்னுக்கு வர முடியும். 8ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம். அதனால் உங்களுக்கு நியாயமான உங்கள் கோரிக்கைகளுக்கு அப்ரூவல் கிடைக்கும். சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், எனக்கு இந்த வெண்டர் கிடச்சதுன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களுக்கே சப்ளை பண்ணுவேன் சார், நான் 2 ப்ராடக்ட் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் சார். இது போன்ற விஷயங்கள் நீங்கள் வருவீங்க. அதுதான் வாழ்க்கையினுடைய அதிர்ஷ்டம் துவங்குவதற்கான ஆரம்பம். உண்மையிலேயே நம்ம அப்போ தான் ஒரு ஸ்டெப் வைக்கிறோம். ஒரு நல்ல இடத்துல ஒரு கம்பெனியில் பதவி கிடைக்குது சார், எனக்கு இது மாதிரி ஓகே, வாழ்க்கையில் வெளிச்சம் வருதுன்னு அர்த்தம். அதுதான் உருப்படுற வேலை. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரியான நிஜமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது ஆசைகளை லிமிட் பண்ண கற்றுக்கோங்க. எது ஆகிற வேலையோ அதை பாருங்கள். அண்ணே நம்ம ஒரு வட்டம் நேராக ஒரு 10 லட்சம் செலவு பண்ணி ஒரு யானையை வாங்கி மேரேஜ் வீட்டுக்கு வாடகை கூட்டோம்னா 10,000 ரூபா சம்பாதிக்கலான்னு. ஏன்டா 10,000 ரூபா சம்பாதிக்க நான் 10 லட்ச ரூபா வாங்கணுமா? நிறைய பேர் இங்கே அப்படி சுற்றிட்டு இருக்கான். தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். உங்களுக்கு எது தெரியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். பொதுவாகவே நீங்கள் ஒரு பேங்க் ஆஃபீஸர் மாதிரி, புரியுதா? உங்களுக்கு ஜென்டலான வேலைகள் தான் வரும். உங்களுக்கு சேல்ஸுக்கு உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இதுக்கான வேலைகளை மட்டும் பாருங்கள். தெரியாத வேலையை செய்யாதீங்க. சில பேருக்கு சேல்ஸ் வரும், சில பேருக்கு குவாலிட்டி வரும், சில பேருக்கு ப்ரொடக்ஷன் வரும். இவனை தூக்கி அதில் போடக்கூடாது, அவனை தூக்கி இதில் போடக்கூடாது. ஸோ அப்போது 10ஆம் இடத்துல 10 இந்த இவர் யார் புத பகவான் வேறு என்ன பண்ணுறார், அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். கொஞ்சம் டஃப்பான பீரியடு. தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க. அதான் நான் சொல்ல வர ஒரு பாயிண்ட்டு. இதில் சூப்பரான விஷயமே என்னென்னா, இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் ஒரு
திண்ணறை போட்டு அழிச்சு விட்ருங்க. இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் அதிர்ஷ்டம், அதாவது வந்து ராஜ பதவியாக வரும். 9 கூடவன் ஆட்சி பெறுகிறான். நான் சொன்ன பாருங்கள், உங்கள் நியாயமான கோரிக்கை, அதுக்கு உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சி அதுக்கு உங்களே தலைவராக போட்டுருவாங்க. நண்பர்களே, நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தப்பு என்னென்னா, நான் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரல அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலான நம்ம இது. இப்போ இந்த சூரியன் வருவது எதை உணர்த்துகிறது? சார், நான் ரொம்ப நேரமாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் சார், ஆனால் நான் எனக்கு போக வேண்டிய வண்டி வரவே இல்லை சார். முதல்ல நீங்கள் எந்த ஊருக்கு போகணும்னு தெரியுமா? தெரியாது. நம்ம டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, வக்கீல் ஆகணுமா, இல்லை நம்ம என்ன ஆகணும்? ஏதாவது ஒரு இலக்கு இருந்தால் தான் திருச்சி போகிற வண்டி ஏறினா திருச்சி போகலாம். நீ காரைக்குடி போகிற வண்டினா எங்கே போகணுமோ அந்த வண்டியே நமக்கு தெரியாத போது நம்ம எங்கே போய் போகிறது? நிறைய பேருக்கு லட்சியம் இல்லை. நண்பர்களே, தப்பு நம்ம மேலே. நான் இப்போ அடுத்த 5 வருஷம் நான் இப்படி இருப்பேன், ஏன்னா இப்போ இந்த லட்சியம் வேணும். லட்சியம் இல்லாத பயணம் கரை சேர்ந்ததாய் சரித்திரம் இல்லை. தனுசு ராசிக்காரங்க இன்று ஒரு முடிவெடுங்க. அடுத்த 2 வருடத்தில் நான் இதை பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு இவ்வளோ பெரிய பதவிக்கு போவேன் நினைங்க. ஆனால் அது ஒன்று மட்டும் நினைங்க, வேறு எதுவுமே நினைக்கக்கூடாதீங்க. 9ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு அதுக்கான ஷரத்து வரும். ரைட்டா, எப்படியோ எங்கேயோ சுற்றிட்டு இருந்த என்ன கொண்டு வந்து லேண்ட் விற்க விட்டுட்டீங்க, ரைட் விடு, இதுதான் நம்ம தொழில், இனிமேல் நம்ம லேண்ட் விற்க ஆரம்பிப்போம். அந்த கேரக்டராகவே மாறிடணும். நீங்கள் எதை இருந்தாலும் அந்த தொழிலோடைய உச்சத்துலேருந்து குதிக்கணுண்டாமாங்கல்ல, அந்த மாதிரி அந்த தொழிலில் போய் குதிக்க போகிறீங்க, அந்த மாதிரி ஆக போகிறீங்க. அதனால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. ஒரே ஒரு விஷயம், பின்னாடியே ஒருத்தன் வருவான், வாங்கின இரிடியம் வைக்கலான்னு, அவங்க கூட சேராதீங்க, கெட்டு போயிருவீங்க. சட்டத்துக்கு விரோதமான எந்த செயலை செஞ்சாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ராசிநாதன் 8ல் மறைந்திருக்கிறார். யாராவது உங்களை குழப்பி விட்டாங்கன்னா www.ramjiswamigal.com படிச்சிங்கன்னா நான் பேசுகிறேன் அவங்கள்ட்ட. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா அதில் ஒரு வேல்யூ இருக்கும். பாருங்கள், 6 சுக்கிரன் நீச்சம், அது ஒரு வகையில் நல்லது. உடம்பு சரியாகும், ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும். மற்றபடி தெரியாத நபர்களுடன் பேசாதீர்கள், நீங்கள் சட்டத்தால் கண்காணிக்கப்படுகிறீர்கள், மறந்துடாதீங்க. தனுசு ராசிக்காரர்கள் ஜாக்கிரதை. நண்பர்களே, இந்த ஒரு கிரக பயிற்சிகள் என்பது தொடர்ந்து ஒரு மாதத்தில் நடக்கின்ற ஒரு மாதமாக இது கருதப்படுகிறது. இந்த ஆடி மாதம் பொதுவாகவே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன், கேளுங்க. ஹெச்ஓடி சூரியன், அவர் தான் டான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அவர் என்னமோ ஒரு சாதாரண ஆள் மாதிரி நினச்சிக்கிறீங்க. அவர் தான் இங்கே டீம் லீடரு. அவர் மேஷத்துக்கு வந்தால் அது பேர் சித்திரை, அவர் கடகத்துக்கு வந்தால் அது பேர் ஆடி மாதம், அவர் சிம்மத்துக்கு வந்தால் அது பேர் ஆவணி, அவர் கன்னிக்கு போனால் புரட்டாசி, அவர் மார்கழிக்கு தைக்கு போனால் அதுதான் மகரத்துக்கு போனால் தை மாதம், அவர் நின்னா நியூஸு, எந்திரிச்சா நியூஸு, உக்காந்தா நியூஸு, ஏன்னா அவர் தான் ஹெச்ஓடி. ஆனால் இது இந்த மாதங்கள்லாம் ஒவ்வொருத்தர் லைஃப் சேஞ்சிங் மாதங்கள், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடகராசியில், அது கடகத்தில் சூரியன் போகிறது, அம்மாவை தேடி அப்பா போகிறார். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. அந்த சந்திரனுடைய வீட்டிலே சூரியன் பிரவேசிக்கும் போது சந்திரனும் சூரியனும் சேருகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவும் அப்பாவும் சந்திக்கிறாங்க. உலகத்தின் நாயகன், அம்மா அப்பானா நம்ம அப்பா அம்மா மாதிரி கிடையாது, உலகத்தின் அப்பா, உலகத்தின் அம்மா. அதனால் தெய்வங்கள் இணைகின்ற மாதம் என்பதால் மனிதர்கள் யாரும் அப்போது இல்லற வாழ்க்கையை திறந்து ஒரு மாதம் நிறைய பேர் காப்பெல்லாம் கட்டிட்டு, ஆடி மாதம் இப்போ தான் கல்யாணம் வச்சு பிரித்து வச்சுட்டாங்க, இந்த மாதிரி ஸோ மெனி பாவம்ஸ். அதை பற்றிலாம் நம்ம பேசணும் நிறைய. நான் என்ன இன்ஸ்டா பேஜில் நிறையா பேசுகிறேன் பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ அப்போது ஆடி மாதம் என்பது இறைவனுடைய மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் அம்பாள் ரொம்ப கேட்டதெல்லாம் வரமளிக்கும் நாயகியாக இருக்கிறார். அதனால் சக்தி மாதம்னு பேர். இந்த மாதமே அப்படி தான். யூசி ஆல் அவர் ஆடி மாதம், ஆல் கேர்ள்ஸ் அண்ட் நம்ம வீட்டில் மாடர்னாக இருந்தவங்க கூட அன்றைக்கி ஆடி வெள்ளினா அன்றைக்கி பால் ஊற்றி, புத்துக்கெல்லாம் பால் ஊற்றி, கூழெலாம் ஊற்றுவாங்க சண்டே. அவங்களுடைய கல்ச்சரை அப்போ தான் பார்ப்போம். நம்ம ஆளாக இது இவ்வளோ கல்ச்சராக இருக்காங்க அப்படின்னு. ஆடி மாதம் இஸ் த கேர்ள்ஸ் மாதம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாரியம்மன் மாதம். ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா, நான் கடகத்தில் வந்து இப்போ சூரிய பகவான் இருக்கார். அதனால் கேட்பதெல்லாம் வரமளிக்கும் நாயகியாக அம்பாள் இருக்கிறார். இந்த மாதத்தை சரியாக புரிந்து கொண்டவர்களுக்கு ராகுவனுடைய பீடைகள் வராது. திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் போங்க, திருநாகேஸ்வரம் போங்க, அந்த மாதிரி பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அடுத்த மாதம் சூரியன் ஆட்சி பெறும் பொழுது நீங்கள் ஆண் தெய்வங்கள், அது பிள்ளையாரெல்லாம் பிறக்கிறப்ப தான் பிள்ளையார் பட்டி போகிறது இதெல்லாம். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் சுக்கிரன் நீச்சமாகிறார். அதான் பிரச்சனை. அதான் சொன்னேன், ஃபியூஸை பிடிங்கிட்டாங்க. சுக்கிரன் போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? லவ் போச்சுன்னு அர்த்தம். லவ் இருந்தால் தானே மேற்படிலாம். அங்கே தான் சுக்கிரனே போயிட்டாரே. அதனால் லவ் எல்லாம் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. என்னை தேடி காதல் என்ற வார்த்தையை அனுப்பு, ஒன்று அனுப்ப வேணாம் அப்படின்ட்டு வேலையை பாருங்கள். ஏன்னா ஒர்க் அவுட் ஆகாது, வேஸ்ட்டு. ஸோ அப்போது சுக்கிர பகவான் நீச்சம். காலையில் ஐயில் வேணும்ச்சா, சாயந்தரமாக ரிப்ளை பண்ணுறாரு சார் மீட்டுன்னு. அதுக்குள்ளே நான் இது ரெண்டு லஞ்சு 2 பஞ்சு முடிச்சு ஆஃபீஸே முடிச்சு வந்துட்டேன் சார். இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். ஏன்னா பிஸி ஆகிடுறீங்கல்ல. பிஸி ஆகும்போது எப்படி லவ் வரும்? லவ் யாருக்கு வரும்? லவ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கிறவனுக்கு வரும். எனக்கு தான் நேரமே இல்லையா? ஸோ இப்போ 2 கூடியவன் யார்? உலகத்தின் நாயகன்
சுக்கிரன் நீச்சமடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் சனி பகவான் வக்கரமாயிட்டார். நமக்கெல்லாம் ஒரு டெரர் ஃபெலோன்னா அது யாருன்னா அது மிஸ்டர் சனி தான். அது உங்களுக்குன்னு இல்லை, அமெரிக்காவில் பெரிய டொனால்டு ட்ரம்பாக இருந்தாலும் சரி, சனி பகவான் ஆல் ப்ராப்ளம் டு ட்ரம்ப் ஆல்சோ. ஸோ அதனால் அவருக்கு கருத்தில் சனியுடைய பார்வையில் எல்லோரும் ஒன்று தான். அவர் வக்கரமாகி விட்டார், அவர் எல்லாருக்கும் நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ சனி பகவான் ப்ராப்ளம் படுத்திட்டு இருந்தவர் இந்த மாதம் இப்போ லீவில் போகிறவர் தான். இந்த ஆள் திரும்ப டிசம்பரில் தான் வருவார். அதனால் இவர் ஒரு பக்கம் லீவ் போட்டார், ரொம்ப தேங்க்யூங்கய்யா. இந்த பக்கம் சுக்கிரன் வேறு நீச்சம், பொழப்பை மட்டும் பார்க்கறதுக்கான அருமையான நேரம். நண்பர்களே, நல்ல நேரம் என்பதும் கெட்ட நேரம் என்பதும் எதுலேருந்து வருது? நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அதுலேருந்து வருது. நிறைய பேர் இப்போ தான் என் லவ்வே போச்சு, என்ன வாழ்க்கை எனக்கு போர் அடிக்குது, லவ் போனால் போட்டுண்டா வேலை படுறா, அடுத்த மாதம் லவ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போ பார்த்தாலும் லவ் தேவைப்படுது. லவ் ஒரு ஆப்ஷனெலாம் வச்சுக்கிங்க. ஸோ அதனால் இந்த மாதம் ஓடுகின்ற மாதம், உயரப்போகின்ற மாதம், வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்க போகிற மாதம். அதனால் பாசிட்டிவான விஷயங்கள் பாருங்கள். ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த மாதத்தில் யார் குரு பகவானும் சூரியனும் இணையும் பொழுது ராஜ்யம், அதாவது மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த யூனியனில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை போடுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது மேனேஜ்மெண்ட் மாதம். யாரையாவது சொல்கிறான்னு தூண்டி விட்றான்னு மேனேஜ்மெண்ட் எடுத்து பேசினா அவன் வேலையை விட்டு போகும்போது உங்களையும் விட்டு போயிடுவான். அதனால் சண்டையெல்லாம் போடாதீங்க. உங்களுக்கும் பாஸ்க்கு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பொழப்ப பாருங்கள், இவனுக்காக உங்கள் வேலையை விடாதீங்க. அவங்களுக்கு நான் லூத்து போயேன். ஸோ அதனால் இந்த பதவி துறப்பு வேலையெல்லாம் தியாகம்லாம் பண்ணாதீங்க. ஸோ அதை பாருங்கள். என்ன சந்திக்கணுன்னா கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, எங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ராம்ஜி சுவாமிகள்ங்கிற என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவுகள் தினசரி நீங்கள் பார்ப்பீர்கள். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.